வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே 2023. சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே அப்படின்னா என்னன்னா, அதாவது மாதிரி பதிவு அமைப்பு 2023 அறிக்கை வந்திருக்கு. இந்த மாதிரி பதிவு அமைப்பு உடைய அறிக்கை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சென்சஸ் கணக்கெடுக்கிறாரு. சென்சஸ் 10 வருஷத்துக்கு ஒரு முறை சென்சஸ் யார் கணக்கெடுக்கிறாரோ அவரு தான் இந்த இந்த அதாவது சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே என்ற அறிக்கையை தயாரிக்கிறார். இந்த அறிக்கைக்கும் சாம்பிள் சர்வே ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது, சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்றது எதை எஸ்ஆர்எஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்எஸ் ரிப்போர்ட், சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது ஒவ்வொரு வருஷமும் இதை எடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த ரிப்போர்ட் எடுப்பாங்க. இது எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1969 1970 இந்த எஸ்ஆர்எஸ் பதிவுகளை கணக்கெடுக்கிறாங்க. 1969 70 இந்த பதிவு எடுக்கிறாங்க. இந்த பதிவு எடுக்கிறவங்க யாருன்னா ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிதான் இதை எடுக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பாக கருதப்படுகிறது. இது பெரிய பெரிய மக்கள் தொகையாக கணக்கெடுக்கப்படுகிறது. இது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எப்படி எடுக்கிறாங்கன்னா, இந்த எஸ்ஆர்எஸ் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வித்தியாசம் இருக்கு. எஸ்ஆர்எஸ் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு குடியிருப்பு பகுதியை கணக்கெடுப்பாங்க. ஒரு குடியிருப்பு பகுதி அது ஒரு யூனிட்னு பேர். அதாவது இவங்க சாம்பிளாக எடுக்கிற குடியிருப்பு பகுதி, எல்லா குடியிருப்பு பகுதியும் எடுக்க மாட்டாங்க. சாம்பிளாக எடுக்கிற ஒரு குடியிருப்பு பகுதி அதை எடுப்பாங்க. 6 மாதம் ஒரு கணக்கெடுப்பாளர் எடுப்பார். அதை எடுத்த ஒரு பதிவு. அதுக்கு அடுத்தது அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வேற ஒரு களப்பணியாளர் அதை சர்வே எடுப்பார். அப்போ ஒரே குடியிருப்பு பகுதியை 2 முறை கணக்கீடு செய்வாங்க. அதனால தான் அது இரட்டை பதிவு முறை கொண்டது. இரட்டை பதிவு முறை இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதில் இந்த எஸ்ஆர்எஸ் கணக்கெடுப்பு மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது ஆண்டுதோறும் எடுக்கப்படுது. அது ஒரு முக்கியமான ஒன்று இது. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆண்டுதோறும் எடுக்கப்படுறது இல்லை. அது எப்படி இருக்குன்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. 1872 ஆரம்பிச்சு இப்போ 2011 வரையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துருக்கிறாங்க. 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இந்த எஸ்ஆர்எஸ் கணக்கெடுப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. எஸ்ஆர்எஸ் கணக்கெடுப்புக்கும், அதாவது சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், அந்த கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? மக்கள் தொகை கணக்கெடுப்புல பற்றி வீட்டை பற்றியும் தனிநபரை பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 2 விதமான கான்செப்ட் அதில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று குடியிருப்பு வீடை பற்றியும், 2வது தனிநபரை பற்றி எடுக்கப்படும். வீடை பற்றி எடுக்கிறேன்னா வீடு சொந்த வீடா வாடகை வீடா, அப்புறம் குடிநீர் இருக்குதா, மின்சார வசதி இருக்குதா, கழிப்பறை இருக்குதா, அதுக்கப்புறம் எரிபொருள் என்ன எரிபொருளை பயன்படுத்துகிறாங்க, அதுக்கடுத்து வீட்டு உபயோக பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் அவங்க வச்சுருக்காங்க. இதை மாதிரியான விவரங்கள்லாம் இந்த மக்கள் தொகை 10 வருஷத்துக்கு ஒரு இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுக்கணும். வீட்டோட உரிமை, வீட்டு சொந்த வீடா வாடகை வீடா, வீட்டில் கழிப்பறை இருக்குதா, மின்சார வசதி இருக்குதா, அதுக்கு அடுத்தது குடிநீர் வசதி இருக்குதா, வீட்டில் என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறாங்க, அந்த மாதிரியான விவரங்கள்லாம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தனிநபரை பற்றி என்னென்ன எடுக்கிறாங்கன்னா, தனிநபருடைய பேர், அவங்களுடைய பாலினம், அதுக்கு பிறந்த நாள், வயது, அப்புறம் மெரிஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு திருமண நிலை, கல்யாணம் ஆனவங்களா கல்யாணம் ஆகாதவங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருமண நிலை, எந்த இடத்துல பிறந்தாங்க, அவங்க தொழில் என்ன, அப்புறம் மதம் என்ன, ஜாதி என்ன, மொழி என்ன மொழி அவங்க தாய்மொழியாக உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்ற விவரங்களை எடுக்கணும். அப்புறம் மாற்றுத்திறனாளிகள்லாம் என்ன, மாற்றுத்திறனாளினா அது எந்த வகையை சேர்ந்த மாற்றுத்திறனாளி அப்படின்ற விவரங்களையும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தெரிவிக்கணும். இது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கப்படக்கூடிய கணக்கெடுப்பு. இதை எடுக்கிறவங்களும் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா,
அண்டு சென்சஸ் அவங்க தான் அதை எடுக்கிறாங்க. இந்த எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லுவோம், சாம்பிள் சர்வே சிஸ்டம், அதுவும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போம் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இங்கே தான் எடுக்கிறாங்க. இது எப்படின்னா வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் இது எடுக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு ஒரு முறை. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கணக்கெடுப்பை எடுக்கிறாங்க. இதில் என்னென்ன பண்ணுறாங்க, இதில் என்னென்னலாம் மதிப்பிடுறாங்க, எந்த மாதிரியான விவரங்களை அந்த குடியிருப்பு பகுதிகள்லேருந்து சேகரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது அதாவது அதாவது பரந்த வயது குழுக்கள் எப்படின்னா வந்து 0 to 5 இயர்ஸ் எவ்வளோ, 6 to 14 இயர்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து 15 to 59 இயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கு அடுத்தது வந்து 60 வயசுக்கு மேலே எவ்வளோ இருக்காங்க, அது மாதிரி வயது குழுக்களை தெரிஞ்சு. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புலேயே அந்த வயது குழுக்கள் வரும். 0 to 5 இயர்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் 6 to 14 இயர்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 15 to 59 இயர்ஸில் எவ்வளோ இருக்கிறாங்க, 60 ஏஜுக்கு மேலே எவ்வளோ இருக்காங்க அப்படின்ற விவரங்கள் வரும். அதே நேரத்தில் 15 வயசுலேருந்து 49 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற விவரத்தும் இந்த கணக்கெடுப்பில் எடுப்பாங்க. முதல்ல வயது குழுக்கள் ரொம்ப முக்கியம். அடுத்தது அந்த குடியிருப்பு பகுதியில் பாலினம், என்ன பாலினம், ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருமண நிலை, மெரிஷியல் ஸ்டேட்டஸும் வந்து இந்த எஸ்ஆர்எஸ் கணக்கெடுப்பில் எடுப்பாங்க. மாதிரி கணக்கெடுப்பில், மாதிரி பதிவு கணக்கெடுப்பில் இதை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து கருவுறுதல் வீதத்தை கணக்கிடுவதற்காக கருவுறுதல் விகிதத்தை கணிப்பாங்க. கருவுறுதல் விகிதத்தை கணக்கெடுப்பதற்காக இந்த கருவுறுதல் குழந்தை பிறந்தது ஆனா பெண்ணா, குழந்தை பிறந்தது எப்போ, அந்த மாதிரியானவர்கள்லாம். அதே மாதிரி பெண்களை பற்றிய கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அதில் கணக்கெடுப்பு எடுக்கும்போது திருமணத்தின் போது வயசு என்ன, அந்த குடியிருப்பு பகுதியில் அவங்க கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆச்சுன்னா திருமணத்தின் போது அந்த வயசு என்ன அப்படின்வாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை பிறப்புகளுக்கு இடையே இடைவெளி என்ன இருக்கு, முதல் குழந்தை திருமணத்துக்கு அப்புறம் எவ்வளவு நாள்ல குழந்தை பிறந்துன்னு சொல்லணும். 2 குழந்தை இருக்குன்னா முதல் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு இருக்கிற இடைவெளி என்ன அப்படின்னு சொல்றோம். அப்புறம் என்ன குழந்தை பிறந்தது, பாலினம், ஆனா பெண்ணா அப்படின்ற பாலினத்தை பத்தியும் நம்ம அதில் வந்து தெரிவிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுதான் சொன்னோம். இதுல இந்த கணக்கெடுப்புல, இந்த மாதிரி கணக்கெடுப்புல பகுதி நேர கணக்கெடுப்பாளர் இருக்காங்க, முழு நேர கணக்கெடுப்பாளர் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் இதில் அறிக்கையை தயாரிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அறிக்கை வந்து மாதிரி பதிவு அமைப்பு கணக்கெடுப்போட அறிக்கை வந்து 2023ஆம் ஆண்டுக்கு வந்திருக்குது. இப்போ இது 2023ஆம் ஆண்டுக்கு தான் இப்போ அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அது எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி, செப்டம்பர் 6, 2025ஆம் தேதி தான் அதை வெளியிட்டிருக்காங்க. 2023 கணக்கெடுப்போட அறிக்கையை, எஸ்ஆர்எஸ் 2023ஆம் ஆண்டோட கணக்கு அறிக்கையை, அந்த கணக்கெடுப்பு அறிக்கையை எப்போ வெளியிட்டாங்கன்னா 2025 செப்டம்பர் 6ஆம் தேதி தான் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இதுதான் வந்து இது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு குடியிருப்பு பகுதி வந்து ஒரு யூனிட்னு சொன்னோம். இந்த 2023 கணக்கெடுப்புல ஒரு குடியிருப்பு பகுதியை வந்து ஒரு யூனிட் சொல்லணும். இந்தியா முழுவதும் நகரங்கள்லையும் கிராம பகுதிகள்லையும் இந்த கணக்கெடுப்பு மேற்கொண்டாங்க. அப்படி மேற்கொள்ளும் போது வந்து ஒரு குடியிருப்பு பகுதியும் ஒரு யூனிட்னு பேரு. மொத்தம் எவ்வளவு யூனிட்ல வந்து கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்கன்னா 8810 யூனிட்ல வந்து கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்க. அதுல ஒவ்வொரு யூனிட்லயும் வந்து 1000 பேர் இருக்கிற மாதிரியான மினிமம் 1000 பேர் இருக்கிற மாதிரி, குறைந்தபட்சம் 1000 பேர் இருக்கிற மாதிரி அந்த கணக்கெடுப்பை மேற்கொள்வாங்க. அதுல கிராம பகுதிகளில் எத்தனை யூனிட்டு, நகர பகுதிகளில் எத்தனை யூனிட்டு அப்படின்னு பார்க்க போனா 6323 வந்து கிராம பகுதிகளில் எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பு. அர்பன்ல வந்து 2487 குடியிருப்பு பகுதிகளில் கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அப்போ மொத்தம் 8810 யூனிட்ல கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து என்னென்ன விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்குது, இந்த எஸ்ஆர்எஸ் ரிப்போர்ட், சாம்பிள்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே ரிப்போர்ட் 2023 என்னென்ன விவரங்களை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா, பர்த் ரேட்டை பற்றி கொடுக்கும், டெத் ரேட்டை பற்றி கொடுக்கும், ஃபெர்டிலிட்டி இண்டிகேட்டர்ஸ், கருவுறுதலுடைய
கருவுறுதல் விகிதத்தை பற்றி குறிப்பிடும். மார்ஷாலிட்டி மார்ஷாலிட்டி ரேட்டு, மார்ஷாலிட்டினா இறப்பு இறப்பு வீதம், இறப்பு வீதம் வந்து இறப்பு வீதத்தை பற்றி குறிப்பிடும். அதுக்கப்புறம் செக்ஸ் ரேஷியோ பற்றியும் இதில் இருந்து அறிஞ்சிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அந்த ரேட்டும் வந்து இதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வந்து இதில் நிறைய விவரங்கள் அதை வந்து தெரிஞ்சிக்க முடியும். எது எதுனா வந்து பர்த் ரேட்டு, பிறப்பு வீதம், இறப்பு வீதம், அதுக்கப்புறம் வந்து கருவுறுதல் வீதம், அதுக்கப்புறம் அதாவது வந்து மார்டாலிட்டி விகிதம், செக்ஸ் ரேஷியோ, அப்புறம் வந்து ஆயுட்காலம், இதை பற்றிய விவரங்களை இது வந்து கொடுக்குது. இந்த விவரங்கள் வந்து தேசிய அளவிலையும் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து மாநில அளவுகளுக்கும் விவரங்கள் இதில் கொடுக்குறாங்க. இந்த விவரங்கள்லாம் வந்து ஒரு எஸ்டிமேட், ஒரு தோராயமாக மதிப்பிடப்பட்ட ஒரு விவரங்கள் தான். இந்த விவரங்கள் வந்து எப்போ வந்து ஒத்திசைவு ரெக்கன்சில் பண்ணுவாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கை வந்ததுக்கப்புறம் அதனுடைய அடிப்படையில் இதை வந்து ஒத்திசைவு செஞ்சு ஃபைனல் பண்ணுவாங்க. ஃபைனலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட தான் இதை ஒத்திசைவு பண்ணுவாங்க. அதுவரை இது வந்து தற்காலிகமான ஒரு மதிப்பீடாக அமைந்து, இதன் மூலம் தான் வந்து திட்டங்கள் தீட்டுவதற்கும், திட்டங்களுடைய செயலாக்கம் செய்வதற்கும், நிதி ஒதுக்கீடு செய்வதற்கும் இந்த மதிப்பீடுகள் மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். இந்த எஸ்ஆர்எஸ் ரிப்போர்ட்ல என்னென்ன விவரங்கள்னு ஏற்கனவே சொன்னோம். அதில் வந்து முதல்ல வந்து பர்த் ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது வந்து, அதாவது குரூடு பர்த் ரேட் சொல்லுவாங்க, கச்சா பிறப்பு வீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 கச்சா பிறப்பு வீதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து 18.4, அதாவது வந்து 1000, அதாவது 1000 பேர்களுக்கு 18.4 வந்து கச்சா பிறப்பு வீதமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1000 பேருக்குன்னா இப்போ வந்து மொத்தம் வந்து இந்தியாவில் மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னா 140 கோடின்னு வச்சுங்க. 140 கோடி வந்து எத்தனை 1000 இருக்குன்னா 14 லட்சம் 1000 இருக்கும். 14 லட்சம் ஆயிரங்கள் வந்து அதில் இருக்கும். அப்போ 14, ஒவ்வொரு 1000த்துக்கும் 18.4னா 14 லட்சம் இன்ட்டு 18.4 பெருக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ பிறப்பு இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு, அதாவது புரிஞ்சு கொள்றதுக்காக இதை சொல்றது. அப்போ 2,57,00,000 வந்து ஏறக்குறைய பிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ பிறப்பு வீதம் எவ்வளோ அப்படின்னா வந்து 18.4 வந்து 1000 மக்களுக்கு 18.4 வந்து பிறப்பு விகிதமா இருக்குது. அதே மாதிரி வந்து இறப்பு வீதம், கச்சா இறப்பு வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த, அதாவது க்ரூட் டெத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து 6.4, 1000 மக்களுக்கு வந்து 6.4 வந்து இறப்பு விகிதமா இருக்குது. அப்படின்னா என்னன்னா 1000 பேருக்கு 18.4 பேர் பிறகுறாங்க. 1000 பேருக்கு 6.4 பேர் இறக்குறாங்க. அப்போ நிகரமா எவ்வளவு வளருதுன்னா, நேச்சுரல் எல்லாம் எவ்வளவு வளருதுன்னா 12 பேர், 1000த்துக்கு 12 பேர் அதிகமாகினே ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகினு இருக்கிறாங்க அப்படின்ற விவரம் தான் இதுல இருந்து நம்ம நேச்சுரல் குரோத் ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை வளர்ச்சி வீதம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதாவது பிறப்பு வீதத்தையும் இறப்பு வீதத்தையும் மைனஸ் பண்ணா அதுதான் நேச்சுரல் குரோத் ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறப்பு வீதம் வந்து 18.4, இறப்பு வீதம் 6.4, அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 12 தான் நேச்சுரல் குரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒவ்வொரு வருஷமும் நிகரமாக மக்கள் தொகையில் வந்து கூடுகினே போகிறத விகிதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முக்கியமாக வந்து இதில் இந்த சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் பர்த் ரேட்டு கணக்கிடுவாங்க, டெத் ரேட்டு கணக்கிடுவாங்க, அப்புறம் வந்து நேச்சுரல் குரோத் ரேட்டும் கணக்கிடுவாங்க. பர்த் ரேட் வந்து 18.4, டெத் ரேட் வந்து 6.4, நேச்சுரல் குரோத் ரேட் வந்து 12. இதில் பர்த் ரேட்டில் 18.4 வந்து இந்தியாவோட சராசரி. அதிகமான பர்த் ரேட் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னா பீகாரில் இருக்குது. பர்த் ரேட் வந்து எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுதுன்னா பீகாரில் இருக்குது. அங்கே வந்து 25.8% இருக்குது. 25.8, 1000 பாப்புலேஷன், 1000 மக்களுக்கு 25.8 மக்கள் வந்து பிறப்பு வீதமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் 12, தமிழ்நாட்டில் வந்து 12 இருக்கு. யூனியன் பிரதேசத்துன்னு பார்க்க போனால் அந்தமான் நிக்கோபாரில் ரொம்ப கம்மியாக இருக்கு, 10.1 தான் இருக்கு. மாநிலம்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு 12.0. யூனியன் பிரதேசங்களை கணக்கை எடுத்து சொன்னோம்னா அது வந்து யூனியன் பிரதேசத்தில் கணக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 10.1 வந்து யூனியன் பிரதேசத்தில் இருக்கு. அப்போ
அதிகமாக காணப்படக்கூடிய பிறப்பு வீதம் அதிகமாக காணப்படக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டால் பீகார் சொல்லணும். பிறப்பு வீதம் குறைவாக காணப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் அந்தமான் நிக்கோபார்கள் தீவுகள் இருந்தால் அதை தான் போடணும். அது இல்லைன்னா தமிழ்நாடு போடணும். அதனால் அது வந்து பிறப்பு வீதத்தை பற்றி முக்கியமான 3 தேசிய அளவில் 18.4, அதிகம் வந்து பீகார் அது 25.8, குறைவு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து 10.1, தமிழ்நாடு 12. இது வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. அடுத்தது இறப்பு வீதம். இறப்பு வீதம் ஏற்கனவே பார்த்தோம் 6.4. 6.4 வந்து இறப்பு ஒவ்வொரு வருஷமும் 1000 பேருக்கு 6.4 பேர் வந்து இறந்துடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 6 பேர் 6.4 பேர் வந்து இறந்துடுறாங்க. அது அப்போ ஒவ்வொரு வருஷமும் 1000 பேருக்கு. அப்போ 14 லட்சம் 1000 இருந்தது. அந்த 14 லட்சம் 1000த்துக்கு எவ்வளோ பேர் இறப்பாங்க அப்படின்னு தோராயமாக பார்க்கணும். அதாவது 90 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் இறக்குறாங்க. பிறக்கிறது வந்து சுமார் வந்து 2,60,00,000 பேர் வந்து பிறகுறாங்கன்னா, பிறக்கிறது வந்து 2,60,00,000 பேர் பிறகுறாங்கன்னா, இறக்கிறது வந்து சுமார் வந்து 90 லட்சம் பேர் இறந்துடுறாங்க. அப்போ நிகரமாக ஒவ்வொரு வருஷமும் வளருது எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து 260ல் 90 போச்சுன்னா மிச்சம் வந்து 180, 1,80,00,000 பேர் வந்து ஏறக்குறைய வளர்ந்து வந்து போயினே இருக்கு. இதுதான் வந்து இதனுடைய முக்கியமான ஒரு விதமாக நம்ம இதை பார்க்கணும். அடுத்தது இது இல்லாமல் இந்த விவரங்களை மட்டும் நம்மளுக்கு வந்து சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வேவில் கிடைக்கல. இது இல்லாமல் வேற ஒரு சில விவரங்கள் அது கிடைக்குது. அதாவது என்னென்ன பார்த்தோம், மார்ஷியாலிட்டி வீதமும் கிடைக்குது, அதே ஃபெர்டிலிட்டி வீதமும் கிடைக்குது, செக்ஸ் ரேஷியோ கிடைக்குது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் கிடைக்குது. அப்போது இப்போ மார்டாலிட்டியில் நிறைய ஜென்ரலாக பார்க்கும்போது வந்து டெத் ரேட்டு பார்த்துட்டோம். மார்ஷாலிட்டினா வந்து அதாவது வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்னு ஒன்று இருக்குது, அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நியோ மார்டாலிட்டி ரேட்டுன்னு இருக்குது. மொத்தம் 4 விதமான மார்டாலிட்டி ரேட் இருக்குது. அதாவது 4 வித மார்டாலிட்டினா இறப்பு வீதம்னு சொல்லுவாங்க. 4 வித மார்டாலிட்டி வீதம் எப்படின்னா, ஒன்று மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டுனா பிரசவத்தின் போது தாய் இறந்துருவாங்க. அந்த வீதம் தான் வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு. இது வந்து 1,00,000 பிறப்புக்கு 93 தாய் வந்து இறந்துடுறாங்க, பெண்கள் வந்து இறந்துடுறாங்க. 1,00,000 பிறப்புல 93 பேர் வந்து இறந்துடுறாங்க. 93 தாய்கள் வந்து இறந்துடுறாங்க. அதுதான் வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். இப்போ 2023ல் அது வந்து 93 இருக்கு. அதுக்கு முன்ன 93 இருக்கு. இது அதுக்கடுத்தது நியோ மார்டாலிட்டி ரேட்டுன்றாங்க. நியோ மார்டாலிட்டி ரேட்டுனா பச்சிளங்குழந்தை இறப்பு வீதம் சொல்லுவாங்க. இந்த பச்சிளங்குழந்தை இறப்பு வீதம் எப்படின்னா, நான் வந்து பச்சிளம் குழந்தை அப்படின்னு சொன்னா என்னன்னா, குழந்தை பிறந்து 4 வாரத்துக்குள்ள இருந்தா அதுக்கு பேர் பச்சிளம் குழந்தை பேர். அந்த குழந்தை பிறந்து 4 வாரத்துக்குள்ள இறந்ததுன்னா அது நியோ மார்டாலிட்டின்னு பேர். அது 1000 குழந்தைக்கு 26 குழந்தை வந்து அதாவது பச்சிளம் குழந்தை இறந்து போகுது. 1000 குழந்தை பிறக்குதுன்னா அதில் 26 குழந்தை 4 வாரத்துக்குள்ள இறந்து போகுது. இதுதான் அதோடைய மீனிங். அந்த மீனிங்கை தெரிஞ்சாதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டுனா 93. 93னா 1,00,000 பிரசவத்தில் 93 தாய்மார்கள் வந்து இறந்துடுறாங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நியோ பச்சிளம் குழந்தைகள் 4 வாரத்துக்குள்ள இருக்கிற குழந்தைகள் 1000 குழந்தை பிறகுதுன்னா அதில் வந்து 26 குழந்தை வந்து இறந்துடுதுன்ற விதத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்னா குழந்தை இறப்பு வீதம். 1 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை, 1 வயசுக்குள்ள இருந்தால் அது குழந்தை. பச்சிளம் குழந்தைன்னா 4 வாரத்தில் இருக்கிறது. குழந்தை இறப்பு வீதம்னா 1 வருஷம். அந்த 1 வருஷம்னா வந்து 25 குழந்தை இறந்து போகுது. 25 குழந்தை வந்து 1000ல் 25 குழந்தை வந்து 1 வருஷம் ஆபத்துக்குள்ள இறந்து போகுது. ஏற்கனவே வந்து 4 வாரத்துக்குள்ள ஒரு 26 குழந்தை இறந்து போகுது. 1 வருஷத்துக்குள்ள இன்னொரு 25 குழந்தை இறந்து போகுது. அதுக்கு அடுத்தது அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்டுனா 5 வயசுக்குள்ள குழந்தை இறந்து போகிறது. அது எவ்வளோனா 29 குழந்தை இறந்து போகுது. அப்போ டோட்டலாக 1000 குழந்தை பிறகத்தில் எவ்வளோ முதல்ல 26 ஒன்று இறக்குது, அப்புறம் 25 ஒன்று, அதுக்கப்புறம் 29 ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ குழந்தை வந்து அதுக்கப்புறம் இப்போ 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தை. அப்போ ஏறக்குறைய பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 70-75 குழந்தை வந்து
1000த்துல 70-75 குழந்தை வந்து இறந்து. அப்போ பச்சிளம் குழந்தையா இறக்கிறது வந்து 26, 1 வயசுக்குள்ள இறக்கிறது வந்து 25, 5 வயசுக்குள்ள இறக்குற குழந்தை வந்து 29. இதெல்லாம் வந்து இந்த விபத்துல அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 4 வாரத்துக்குள்ள இறக்குற குழந்தைகள் எத்தனை, 1 வயசுக்குள்ள இறக்குற குழந்தைகள் எத்தனை, 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் எத்தனைன்னு சொல்லிட்டு இதை பிரிச்சு வச்சுக்கணும். ஒன்று தாய் இறப்பு, ஒன்று தனி. ஸோ இதுதான் 4 விதமான இறப்பு வீதம் வந்து இந்த சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வேவில் கணக்கிறாங்க. இதில் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு முதல்ல பார்த்தோம் நம்ம, அதில் 93 பேர் தாய்கள் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி வந்து நியோ மார்டாலிட்டி ரேட்டில் 26ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். குழந்தை இறப்பு வீதம் 25ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் எந்த மாநிலங்களில் குழந்தை இறப்பு வீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, சத்தீஸ்கரில், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்லாம் வந்து குழந்தை இறப்பு வீதம் அதிகமாக இருக்குது. இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் எது எது அப்படின்னு சொன்னால், இன்ஃபன்ட் மார்டாலிட்டி எவ்வளோன்னு சொன்னோன்னா வந்து நம்ம 25 சொன்னோம். 25 வந்து தேசிய சராசரி. அது இந்த மாநிலத்தில் பார்க்கும்போது வந்து சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்லாம் வந்து மொத்தம் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. எவ்வளோன்னா 37 குழந்தை அதில் இறந்து போகுது. ரொம்ப கம்மியாக இறக்கிறது எதில் அப்படின்னு சொன்னால் மணிப்பூரில் 3 குழந்தை, 1000 குழந்தைக்கு 3 குழந்தை தான் மணிப்பூரில் வந்து இறந்து போகுது அப்படின்ற ஒரு விவரத்தை கூடுதலாக நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, மொத்த கருவுறுதல் வீதம். கருவுறுதல் வீதம் அப்படின்னா வந்து எவ்வளோ இப்போது ஒரு வருஷத்தில் மொத்தம் வந்து எவ்வளோ குழந்தை போகிறதுன்னா, அதாவது 2,60,00,000 குழந்தை போகிறது. அப்போ 2,60,00,000 கருவுறுதல் வந்து நடைபெறுது. அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை கருவுறுதல் நடைபெறுதோ, எத்தனை குழந்தை பிறகுதோ அத்தனை கருவுறுதல் நடக்குது. அதை விட அதிகமாக கூட இருக்கலாம். 2,60,00,000 குழந்தை வந்து பிறகுதுன்னா 2,60,00,000 குழந்தை ப்ளஸ் வந்து அந்த அபார்ஷன் ஆகிறதும் அதில் சேர்ந்ததுன்னா அதிகமாகிடும். அது அதனால அதையும் சேர்த்து நம்ம இதில் எடுக்கணும். அதையும் சேர்த்து நம்ம கணக்கில் கொள்ளணும். அதை விட அதிகமாகவே இருக்கும். அப்போ மொத்த கருவுறுதல் வந்து பார்க்கும்போது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள் எவ்வளோ இருக்காங்க மொத்தத்தில் கருவுறுதல் தகுதியுடைய பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது 15 வயசுல இருந்து 49 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் தான் கருவுறுதலுக்கு தகுதியுடைய பெண்களா இருக்கிறாங்க. அப்போ பிறகுற குழந்தை வந்து 2,60,00,000 குழந்தை பிறகுது. கருவுறுதல் தகுதி உள்ள பெண்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அதுலேருந்து அந்த மொத்த பெண்கள்லேருந்து கருவுறுதத்தை கழிச்சோம்னா நம்மளுக்கு அந்த ரேட்டு கிடைக்கும். அதுதான் எவ்வளோ இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் எவ்வளோன்னா வந்து 1.9 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து கருவுறுதல் வீதம் அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னா வந்து பீகாரில் வந்து அதிகமாக இருக்குது 2.8. ரொம்ப குறைவாக இருக்கிறது எதுனா டெல்லியில் இருக்குது 1.2. அப்போ கருவுறுதல் விகிதமும் வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு புள்ளி விவரமா அதுல கருதப்படுது. ஏன்னா இதெல்லாம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட தொடர்புடையது. அப்போ ஹெல்த் தொடர்பான திட்டங்களை தீட்டுவதற்கு இந்த விகிதங்கள் எல்லாமே வந்து, அதாவது வெல்ஃபேர், ஹெல்த் வெல்ஃபேரு, மகளிர் நலம், குழந்தை நலம் போன்ற திட்டங்களை தீட்டுவதற்கு இந்த விவரங்கள் மிகவும் பயனுள்ள வகையில் அமைவதுன்றதுனால தான் இந்த விவரங்கள் எல்லாம் வந்து இந்த சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே அந்த ரிப்போர்ட்ல கலெக்ட் பண்றாங்க. அப்புறம் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து குழந்தை பிறக்கும்போது குழந்தை பிறப்புல என்ன செக்ஸ் ரேஷியோ இப்போ நம்ம பார்த்தோம். அதாவது 2,60,00,000 பேர் பிறகுறாங்கன்னு உதாரணத்துக்கு சொன்னா 2,60,00,000 பேர் பிறகுறாங்கன்னா அதுல ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 1000 குழந்தையில 917 1000 ஆண்கள் குழந்தை பிறகுதுன்னா 917 பெண்கள் குழந்தை பிறகுது அப்படின்றாங்க. அப்போ ஏறக்குறைய வந்து 83 வந்து ஷார்ட்டேஜ் வருது. 83 பேர் வித்தியாசம் வராங்க. ஆண்கள் வந்து 1000 பேர் பிறந்தா பெண் குழந்தை வந்து 917 தான் பிறகுது. அதுதான் வந்து செக்ஸ் ரேஷியோ பிறப்பில். அதாவது 1000 பாய்ஸ் பிறந்தா 917 கேர்ள்ஸ் தான் பிறகுறாங்க. இதுதான் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த்னு பேர். அதுக்கு செக்ஸ் ரேஷியோ அட் பர்த்னு பேர். அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் எவ்வளோ இருக்கும், ஆயுள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அது வந்து 69.8 தான் வந்து ஆயுள். அதாவது சராசரி ஆயுள் எவ்வளோ அப்படின்னா வந்து 69.8. இது ஆண்களுக்கு வந்து 68.2, பெண்களுக்கு வந்து 71.6 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான
கணக்கெடுப்புகள். இது மட்டும் இல்லாம ஏஜ் குரூப்பை பத்தி ஒண்ணு சொல்றாங்க அதுல. ஏஜ் குரூப் மொத்த மக்கள் தொகையில எவ்வளவு ஏஜ் குரூப் இருக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க. அதுல 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளவு மொத்த மக்கள் தொகையில இருக்காங்க? 24.1% இருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ 140 கோடி மக்கள் தொகை இருக்குன்னா அதுல 24.1% வந்து 14 வயசுக்கு கம்மியா இருக்கிறாங்க. அவங்க வந்து உழைக்கும் மக்கள் பிரிவுல சேர மாட்டாங்க. அதான் இப்போ ஒரு குழந்தை தொழிலாளர் இருந்தா கூட ஒரு குழந்தை தொழிலாளர் 14 வயசுக்கு மேல தான் போகணும். அதனால உழைக்கும் கேட்டகரியில வரத்தவங்க வந்து 14 வயசு கம்ப்ளீட் ஆனா தான் வர முடியும். அப்போ அதாவது இவங்கெல்லாம் வந்து எக்கனாமிக்கலா பயன்படாத ஒரு மக்கள் தொகை. 14 வயசுக்கு இருக்கிறவங்க. அது எவ்வளவு பேர் இருக்குன்னா 24.1% இருக்கிறாங்க. அதாவது உற்பத்தியில பங்கு கொள்ற மக்கள் தொகை அப்படின்னா 15 வயசுல இருந்து 60 வயசு வரையும். அதாவது 59 வயசு வரையும் சொல்லுவாங்க. அதாவது 15ல இருந்து 59 வயசு உற்பத்தி நடவடிக்கைகள்ல பங்கு கொள்ளக்கூடிய, பொருளாதார நடவடிக்கைகளை பங்கு கொள்ளக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். 66.2%. இது 15 வயசுல இருந்து 59 வயசு வரையும். 60 மற்றும் 60க்கு மேற்பட்ட மக்கள் தொகையும் பொருளாதார நடவடிக்கையில் பங்கு கொள்ள மாட்டாங்க. அவங்க இருக்கிற மக்கள் தொகை சதவீதம் வந்து 9.7. அப்போ 14 வயசுக்குள்ள இருக்கிறது வந்து 24.1. 15 டு 59 வயசுக்குள்ள இருக்கிற மக்கள் தொகை எவ்வளோன்னா வந்து 62.2%. அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எவ்வளோன்னா வந்து 9.7%. இதுதான் வந்து அதாவது வயது, அதாவது ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏஜ் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான இந்த விவரங்கள். இந்த மொத்தத்தில் சொல்ல போனால் இந்த அதாவது வந்து சாம்பிள் சர்வே சிஸ்டம் ரிப்போர்ட் 2023ல் முக்கியமான மதிப்பீடுகள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கச்சா பிறப்பு வீதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கச்சா பிறப்பு வீதம் வந்து 18.4, கச்சா இறப்பு வீதம் வந்து 6.4. அதுக்கு அடுத்தது வந்து நேச்சுரல் க்ரோத் ரேட்டு. நேச்சுரல் க்ரோத் ரேட் எவ்வளோனா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நேச்சுரல் க்ரோத் ரேட் வரும். அது வந்து 12 அப்படின்னு. அதுக்கப்புறம் எம்எம்ஆர் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அது எவ்வளோனா வந்து 93. நியோ மார்டாலிட்டி ரேட் வந்து 26. இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து 25. அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் வந்து 29. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.9. செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படின்னு போகும்போது வந்து 917 ஃபீமேல் பர்த்து. அதுக்கப்புறம் வந்து ஆயுட்காலம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 69.8. ஏஜ் குரூப்பில் வந்து 14 அண்ட் பிலோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து 24.1%. 15 டு 59 வயசு எப்படின்னு பார்க்கும்போது வந்து 66.2%. 60 அண்ட் அபோவ் அப்படின்னா 9.7. ஸோ இதுதான் வந்து இந்த ரிப்போர்ட்டில் கன்க்ளூட் பண்ணுற ஒரு ரிப்போர்ட்டு இதுதான். இந்த ரிப்போர்ட்டில் இந்த புள்ளி விவரங்கள்ல தான் கேள்விகள் வரும். இந்த எவ்வளோ வருது, பர்த் ரேட் எவ்வளோ, டெத் ரேட் எவ்வளோ, நேச்சுரல் க்ரோத் ரேட் எவ்வளோ, எம்எம்ஆர் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து நியோ மார்டாலிட்டி ரேட் எவ்வளோ, இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் எவ்வளோ, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ, செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ, அதுக்கடுத்தது வந்து ஏஜ் குரூப் என்ன, அந்த மாதிரியான கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்லையும் இந்த கேள்விகள் வந்து அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பு. இது ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர் தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அறிக்கையை வெளியிடுவார். இப்போ 2023 வரையும் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது முதல்ல அறிக்கை எப்போ தயாரிச்சாங்க அப்படின்னா 1969 70லேருந்து ஒவ்வொரு வருஷமும் தயாரிச்சுக்கிறாங்க. 1969 70லேருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த எஸ்ஆர்எஸ் அறிக்கை வந்து வெளியிட்டுங்கிறாங்க. இது வந்து பல்வேறு திட்டங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைவதாக தொடர்ந்து இந்த கணக்கெடுப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இந்த பகுதி மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.